தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி வழியாக மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை திருப்பலியை கோவை மறை மாவட்டம் அற்புத குழந்தை இயேசு திருத்தலம் கோவை புதூர் பங்கு சார்பாகவும் திருத்தல பங்கு மக்கள் சார்பாகவும் இறை மக்கள் ஆகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும், இன்னும் சிறப்பாக மாதா தொலைக்காட்சி வழியாக இத்திருப்பலியில் பங்கெடுக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களையும் நாங்கள் உரித்தாக்கிக் கொள்கிறோம். இன்றைய நாளுக்குரிய திருப்பலியில் இறை வார்த்தை வழிபாடு நமக்கு சொல்லுகின்ற உன்னதமான கருத்து என்னவென்றால், அதிலும் சிறப்பாக முதல் வாசகம் நமக்கு தருகின்ற சிந்தனை, கடவுளை நம்புகிற பொழுது, கடவுளை இறை பற்றோடு தேடுகிற பொழுது, அந்த ஆண்டவர் மீது ஆழமான நங்கூரம் போல அவரை நம்பி வாழுகிற பொழுது கடவுள் நம்மை ஒரு பொழுதும் கை நிகழ மாட்டார் என்கின்ற சிந்தனை நமக்கு தருகிறது. முதல் வாசகத்தின் இறுதி பகுதி இவ்வாறாக முடிகிறது. இறை பற்றில்லாதோருக்கு தெரியவில்லை, தூய்மையாக இருப்பவர்களுக்கு கைமாறு உண்டு என்று அவர்களுக்கு உணரவில்லை, நேரிய நெஞ்சத்தோடு வாழ்பவர்களுக்கு பரிசு உண்டு என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை என்று இறை பற்றில்லாத மக்களை குறித்து முதல் வாசகம் தெளிவாக சொல்லுகிறது. நாம் இறை பற்றுள்ள மக்கள் என்பதனால், நாம் தூய்மையாக வாழுகிற பொழுது, நாம் நேர்மையாக நம் குடும்பத்தை இயக்குகிற பொழுது, நேர்மையான உள்ளத்தோடு நாம் பணி செய்கிற பொழுது இறைவன் நம்மை ஒருபொழுதும் கைவிட மாட்டார். அதற்கு பதிலாக நமக்கு கைமாறு உண்டு, இரட்டிப்பான கைமாறு உண்டு என்பதை இன்றைய வாசகம் நமக்கு தெளிவாக எடுத்து கூறுகிறது. ஆகவே அன்புக்குரியவர்களே, இத்திருப்பலியில் நம்முடைய நம்பிக்கையை புதுப்பித்துக் கொள்வோம். நாம் கடவுள் மீது வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தில் 30 மடங்காக இருந்தால் அதை 60 மடங்காக, 60 மடங்காக இருந்தால் அதை 100 மடங்காக நாம் புதுப்பித்து கொண்டு, கடவுள் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார், அவர் கண்டிப்பாக நமக்கு கைமாறு கொடுப்பார் என்கின்ற அந்த ஆழமான நம்பிக்கையோடு இத்திருப்பலியில் பங்கெடுப்போம். திருப்பலியை தகுந்த விதத்தில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய பாவங்கள், குற்றங்கள், பலவீனங்களை நினைத்து மனம் வருந்துவோம். ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதனவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம்மிரவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்கள் வலுவின்மைக்கு ஏற்ற உதவிகளை
நீரே செய்துள்ளீர். அதனால் பாவக்கழுவாயின் விளைவை அக்களிப்போடு ஏற்றுக்கொண்டு மிகுந்த இறைப்பற்றுடன் மனம் திரும்பி அவ்வுதவிகளை நாங்கள் கண்டுணர அருள் புரிவீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2. உயிருள்ள இறை வார்த்தைகள் 1 மற்றும் 12 22 வரை. இறைப்பற்றில்லாதவர்கள் தவறாக கணித்து உள்ளத்தில் பின்வருமாறு சொல்லிக் கொண்டார்கள்: நீதிமான்களை தாக்க பதுங்கி இருப்போம், ஏனெனில் அவர்கள் நமக்கு தொல்லையாய் இருக்கிறார்கள். நம் செயல்களை எதிர்க்கிறார்கள். திருச்சட்டத்திற்கு எதிரான பாவங்களுக்காக நம்மை கண்டிக்கிறார்கள். நற்பயிற்சியை மீறிய குற்றங்களை நம்மீது சுமத்துகிறார்கள். கடவுளை பற்றிய அறிவு தங்களுக்கு உண்டு என அவர்கள் பறைசாற்றுகிறார்கள். ஆண்டவரின் பிள்ளைகள் என தங்களை அழைத்து கொள்கின்றனர். அவர்களது நடத்தையே நம் எண்ணங்களை கண்டிக்கிறது. அவர்களை பார்ப்பதே நமக்கு துயரமாய் உள்ளது. அவர்களது வாழ்க்கை மற்றவர் வாழ்க்கையினின்று வேறுபட்டது. அவர்களுடைய வழிமுறைகள் மாறுபட்டவை. இழிந்தோர் என நம்மை அவர்கள் எண்ணுகிறார்கள். தூய்மையற்ற பொருளினின்று ஒதுங்கிச் செல்வது போல நம்முடைய வழிகளினின்று விலகிச் செல்கிறார்கள். நீதிமான்களின் முடிவு மகிழ்ச்சிக்குரியது என கருதுகிறார்கள். கடவுள் தம் தந்தை என பெருமை பாராட்டுகிறார்கள். அவர்களுடைய சொற்கள் உண்மையா என கண்டறிவோம். முடிவில் அவர்களுக்கு என்ன நிகழும் என ஆய்ந்தறிவோம். நீதிமான்கள் கடவுளின் மக்கள் என்றால் அவர் அவர்களுக்கு உதவி செய்வார். பகைவரிடமிருந்து அவர்களை விடுவிப்பார். அவர்களது கனிவினை கண்டுகொள்ளவும் பொறுமையை ஆய்ந்தறியவும் வசைமொழி கூறியும் துன்புறுத்தியும் அவர்களை சோதித்தறிவோம். இழிவான சாவுக்கு அவர்களை தீர்ப்பிடுவோம். ஏனெனில் தங்கள் வாய்மொழிப்படி அவர்கள் பாதுகாப்பு பெறுவார்கள். இறைப்பற்று இல்லாதவர்கள் இவ்வாறு எண்ணி நெறிதவறி சென்றார்கள். அவர்களின் தீய ஒழுக்கமே அவர்களை பார்வையற்றோர் ஆக்கிவிட்டது. அவர்கள் கடவுளின் மறைவான திட்டங்களை அறியவில்லை. தூய வாழ்வுக்கு கைமாறு உண்டு என்று நம்பவில்லை. மாசற்றவர்களுக்கு பரிசு கிடைக்கும் என்று உய்த்துணரவில்லை. ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவி. உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கின்றது. அவர் அவர்களின் நினைவே உலகில் அற்றுப்போகச் செய்வார். நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவி சாய்க்கின்றார். அவர்களை அனைத்து இடுக்கண்களிலின்றும் விடுவிக்கின்றார். பல்லவி. உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். நேர்மையாளருக்கு நேரிடும் தீங்குகள் பல. அவை அனைத்தினின்றும்
ஆண்டவர் அவர்களை விடுவிக்கின்றார். பல்லவி. உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். அவர்களின் எலும்புகளை எல்லாம் அவர் பாதுகாக்கின்றார். அவற்றுள் ஒன்றும் முறிபடாது. ஆண்டவர் தம் ஊழியரின் உயிரை மீட்கின்றார். அவரிடம் அடைக்கலம் புகும் எவரும் தண்டனை அடையார். பல்லவி. உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். இயேசு கிறிஸ்துவே எங்கள் ஆண்டவரே, நித்திய மகிமையின் மன்னரே, உம்மை வாழ்த்துகிறோம். மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய் சொல்வொன்றாலும் வாழ்வர். இயேசு கிறிஸ்துவே எங்கள் ஆண்டவரே, நித்திய மகிமையின் மன்னரே, உம்மை வாழ்த்துகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு கலிலேயாவில் நடமாடி வந்தார். யூதர்கள் அவரை கொல்ல வழி தேடி கொண்டிருந்ததால் அவர் யூதயாவில் நடமாட விரும்பவில்லை. யூதர்களின் கூடார விழா அண்மையில் நிகழவிருந்தது. தம் சகோதரர்கள் திருவிழாவுக்கு போன பின் இயேசுவும் சென்றார். ஆனால் அவர் வெளிப்படையாக அன்றி மறைவாக சென்றார். எருசலேம் நகரத்தவர் சிலர் இவரை தானே கொல்ல தேடுகிறார்கள், இதோ இங்கே இவர் வெளிப்படையாக பேசிக்கொண்டிருக்கிறாரே, யாரும் இவரிடம் எதுவும் சொல்லவில்லையே, ஒருவேளை இவரே மெஸ்ஸியா என்று தலைவர்கள் உண்மையாகவே உணர்ந்து கொண்டார்களோ? ஆனால் மெஸ்ஸியா எங்கிருந்து வருவார் என்பது யாருக்கும் தெரியாமல் அல்லவா இருக்கும். இவர் எங்கிருந்து வருகிறார் என்பது நமக்கு தெரியுமே என்று பேசிக்கொண்டனர். ஆகவே கோவிலில் கற்பித்து கொண்டிருந்த போது இயேசு உரத்த குரலில், நான் யார், நான் எங்கிருந்து வந்தேன் என்பதை உங்களுக்கு தெரியும். ஆயினும் நானாக வரவில்லை, என்னை அனுப்பியவர் உண்மையானவர். அவரை உங்களுக்கு தெரியாது, எனக்கு அவரை தெரியும். நான் அவரிடமிருந்து வருகிறேன், என்னை அனுப்பியவரும் அவரே என்றார். இதை கேட்ட அவர்கள் இயேசுவை பிடிக்க முயன்றார்கள். எனினும் அவருடைய நேரம் இன்னும் வராததால் யாரும் அவரை தொடவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என்றும் வாழும் ஆண்டவர் இயேசுவில் வாழுகின்ற சகோதரர்களே, சகோதரிகளே, எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? சந்தோஷமாக இருக்கிறீங்க.
ஆண்டவருடைய சிலுவை பாதையை தியானிப்பது கூட நமக்கு மகிழ்ச்சியை தர வேண்டும். ஆண்டவருடைய பாடுகளில் பங்கேற்பது கூட நமக்கு நிம்மதியை தர வேண்டும். அது மட்டுமல்ல, நம்ம வீட்டில் இருப்பவர்களுடைய துன்பங்களில் பங்கேற்பதும் அதே நிம்மதியை, மன நிறைவை நமக்கு தர வேண்டும். அப்போ இந்த சிலுவை பாதை, இந்த தவக்காலம் நமக்கு அர்த்தமுள்ள காலமாக மாறுகிறது. இன்றைக்கு அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய வார்த்தை உங்களையும் என்னையும் பார்த்து ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறது. உங்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய இறைப்பற்று உண்மையான நம்பிக்கையா, மூட நம்பிக்கையா? இந்த கேள்வியை கேட்கல, அதுக்குள்ள நீங்க சொல்றீங்க. உங்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய நம்பிக்கை உண்மையான நம்பிக்கை, அப்படித்தானே? உண்மை, மாற்று கருத்து இல்லை. பிரசங்கம் முடியும் போது அப்புறம் மாறிடக்கூடாது. ஐயோ தப்பாக சொல்லிட்டோமே ஃபாதர், தப்பான பதில் கொடுத்துட்டோமே அப்படின்னு யாரும் பின்வாங்கக்கூடாது. எல்லாம் ஒத்துக்கிறீங்க. உங்களுக்கு எனக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை இறைப்பற்று உண்மையானது. மூட நம்பிக்கை இல்லை. மூட நம்பிக்கை இல்லை. பல நேரத்தில் நம்ம நினச்சிக்கிறோம், ஒரு எலும்புச்சம்பளத்தை உருட்டி விடுறது, காரை ஏற்றிட்டு போகிறது மூட நம்பிக்கை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். உண்மை அது மட்டும்தான் மூட நம்பிக்கையா அப்படின்னா இல்லை என்று இன்றைய இறைவார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. இன்றைய முதல் வாசகம் பாருங்க, சாலமோனின் ஞானம் புத்தகத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம். மிக அழகான ஒரு வாசக பகுதி. இறைப்பற்று உள்ளவர், இறைப்பற்று இல்லாதவர், ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய வித்தியாசத்தை இந்த வாசகம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இறைப்பற்று உள்ளவர் எப்படி இருப்பார்? இறைப்பற்று உள்ளவர் கடவுளை தங்கள் தந்தை என அழைப்பார்கள். இறைப்பற்று உள்ளவர்கள் கடவுளுடைய திட்டத்தை தங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுகிறார்கள். இறைப்பற்று உள்ளவர்கள் கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிக்கின்றார்கள். இறைப்பற்று உள்ளவர்கள் கடவுளுடைய ஆண்டவரின் ஊழியராக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்போ நீங்கள்லாம் அப்படி தான் இருக்கிறீங்களா? நான் அப்படி இருக்கிறேன்னா சந்தேகமாக தான் ஃபாதர் இருக்கு. யாருக்கும் யாரை பற்றியும் தெரியாது. நம்பிக்கையில் தான் நம்ம வாழ்க்கை உருண்டு ஓடிட்டு இருக்குது. எப்போ நிற்கும், எப்போ உருண்டு போகும் யாருக்கும். அப்போ இறைப்பற்று உள்ள மனிதர்கள் இப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த இறை வார்த்தை இறைப்பற்று இல்லாதவர்களை பற்றியும் பேசுகிறது. இறைப்பற்று இல்லாதவர்கள் என்ன செய்வார்கள்? அப்போ சாலமோனின் ஞானம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது, இறைப்பற்று இல்லாதவர்கள் செய்யக்கூடிய முதல் காரியம் கடவுளுடைய திருச்சட்டத்தை மதிப்பது இல்லை. கடவுளுடைய சட்டம் அப்படின்னா என்னதுங்க? சட்டம்னா என்ன? 147 ஈபிகோ செக்ஷன். கடவுளுடைய வார்த்தையே கடவுளுடைய சட்டம். கடவுள் கொடுத்த 10 கட்டளைகள் கடவுளுடைய சட்டம். அப்ப இறைப்பற்று இல்லாதவர்கள் இந்த சட்டங்களை மதிப்பது இல்லை, கடவுளுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுப்பது இல்லை. கட்டளைகளை கேட்டாலே எரிச்சலா இருக்கு. கடவுளுடைய வார்த்தையை கேட்கும் போது காதில் அப்படியே ஊசியை வச்சு குத்துற மாதிரி இருக்கு. முடியறதில்ல, தாங்க முடியறதில்ல. கோயிலுக்குள்ள 5 நிமிஷத்துக்கு மேலே உட்கார்ந்தா கை காலால் நடுங்க ஆரம்பிக்குது. எப்போ வெளியே போகலாம், எப்போ ஒரு பிரேக் எடுக்கலாம், கேட்க முடிகிறது இல்லை. ரெண்டாவது இந்த வாசகம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது, இறைப்பற்று இல்லாதவர் யார்? இறைப்பற்று இல்லாதவர் அவருடைய மனசாட்சியின்படி நடக்காதவர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மனசாட்சி கடவுள் கொடுத்த மிகப்பெரிய கொடை என்னுடைய மனசாட்சி எனக்கு. இதே போல உங்களுக்கும் மனசாட்சியின் குரல் கடவுளுடைய குரல் என்று நாம் நம்புகின்றோம். அப்போ யார் ஒருவர் கடவுளுடைய கட்டளைகளை, வார்த்தையை மீறுகிறாரோ, யார் ஒருவர் அவருடைய மனசாட்சியின் குரலை கேட்க மறுக்கிறாரோ அவர் இறைப்பற்று இல்லாதவர். ஃபாதர், ஒருத்தர் கோயிலுக்கு போறாரு, நல்ல மணிக்கணக்காக ஜெபம் பண்றாரு, இருந்தாலும் அவர் இறைப்பற்று உள்ளவரா இல்லையா எப்படி கண்டுபிடிப்பது? அதற்கு ஒரு வரையறையை இந்த வாசகம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இறைப்பற்று என்பது மனித நற்பண்புகளோடு, ஒழுக்க நெறிகளோடு
இணைக்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நமக்கு உண்மையாகவே கடவுள் மீது அன்பு இருக்கிறது என்றால் கடவுள் கொடுத்த இந்த உலகை நாம் அன்பு செய்ய வேண்டும். கடவுள் கொடுத்த உலகை நாம் அழிக்க நினைப்பது தவறு என்பதை உணர வேண்டும். கத்தோலிக்க திருச்சபையினுடைய மறைக்கல்வி ஏடு எண் 1849 மிக அழகாக சொல்லுகிறது, பாவம் என்றால் என்ன. சின்ன குறிப்பிட்டத்தில் நம்ம படிச்சிருப்போம் சின்ன குழந்தையா இருந்தபோது. பாவம் என்றால் என்ன என்ன பாவத்துக்கு திருச்சபை 2 வரையறை கொடுக்கிறது. ஒன்று, கடவுளுடைய கட்டளைகளை மீறுவது பாவம். 2வது, மனித மனசாட்சியை புதைப்பது பாவம். கடவுள் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த அறிவை தவறான வழிகளில் பயன்படுத்தும் போது பாவம் செய்கின்றேன், மனசாட்சிக்கு எதிராக செய்கின்றேன். சக மனிதனை மனித நேயத்தோடு உரிமைகளோடு நடத்த மறுக்கும் போது பாவம் செய்கின்றேன் என்பதை திரு அவை மிக தெளிவாக நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றது. கோயிலுக்கு வரவில்லை நாம் மட்டும் பாவம் இல்லை, பக்கத்தில் இருப்பவர்களோடு சண்டை போடுவது கூட பாவம். தகாத வார்த்தைகளை அள்ளி வீசுவது பாவம். கோயிலுக்கு வந்து ஜபமாலை எடுத்து பயபக்தியோடு ஜெபிப்பது மட்டும் இறைப்பற்று இல்லை. அன்புக்குரியவர்களே, கடவுள் சொல்லுகிறார், சகோதர சகோதரிகளையும் அன்பு செய். இறைவார்த்தை சொல்லுகிறது, அன்புக்குரியவர்களே, இறைப்பற்றில்லாத மக்கள் நீதிமான்களை பார்த்து அவர்களை எப்படியாவது வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்று பதுங்கி இருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்படின்னு என்ன அர்த்தங்க? நல்லவர்களை போல கூடவே இருக்கிறாங்க, நல்லவர்களை போல கூடவே இருக்கிறாங்க. எப்ப நம்ம காலை வாரி விடலாம், தக்க தருணம் வரும் வரை அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள், பதுங்கி இருக்கிறார்கள். 2வது, திட்டம் தீட்டுகிறார்கள். எப்படியெல்லாம் அவன் பேரை கெடுக்கிறது, எழுத்த வீட்டில் இருக்கிற அந்த அம்மா பேரை எப்படி கெடுக்கிறது, விதவிதமாக யோசிச்சு எப்படித்தான் யோசிக்கிறாங்களோ. சில பேர் சொல்லுவாங்க இல்லைங்களா, எப்படித்தான் இந்த கெட்ட வார்த்தைகளை வாழ்க்கையில் கேட்டதே இல்லையே, இதுக்குன்னு ரூம் போட்டு உட்கார்ந்து யோசிச்சு எழுதுறானா. ஏன்னா வேலையே இதுதான், திட்டம் போட்டு பிறரை கெடுக்கிறார்கள் என்று இறைவார்த்தை சொல்லுகிறது. 3வது, திட்டத்தை நிறைவேற்றுவது, செயல்படுத்துவது. எப்படிப்பட்ட செயல்கள்? இறைவார்த்தை அழகால் ஒரு லிஸ்டவே கொடுக்குது. இறைப்பற்றில்லாத மக்கள் நீதிமான்களை பார்க்கும்போது அவர்களை சோதிக்கிறார்கள், பொறுமையை சோதிக்கிறாங்க, பொறுமையை சோதிக்கிறார்கள். நீ நல்லவன் தானே, இதை செய், இப்படி இரு, கடவுள் பார்த்துக்குவார். சாத்தான் ஆண்டவரை சோதித்தது பார்த்தீங்களா? மேலிருந்து கீழே குதி, நீ நல்லவன் தானே, கடவுள் உன்னை காப்பாற்றுவார். சோதிக்கிறது. 2வது, கெட்ட வார்த்தைகளை, நம்மை பற்றி இல்லாதது பொல்லாததுகளை பரப்புகிறது. யாரு? இறைப்பற்றில்லாத மனிதர்கள். நல்லவங்கன்னு தெரியும், இருந்தாலும் பொறாம, இவன் மட்டும் ஏன் இப்படி இருக்கான், இவன் மட்டும் ஏன் நல்லது செய்கிறான், என்னால் முடியலையா, அப்போ அவனும் செய்யக்கூடாது. அப்போ அடுத்தவர்களை பற்றி இல்லாதது பொல்லாதது பேச ஆரம்பிக்கிறார்கள். கடைசியாக வாசிக்கின்றோம் இந்த இறைவார்த்தையில், பிறருடைய இழிவான சாவுக்கு இந்த இறைப்பற்றில்லாதவர்கள் தீர்ப்பளிக்கிறார்கள். இதே தான் ஆண்டவர் இயேசுவினுடைய வாழ்க்கையில் நடைபெறுகிறது. இழிவான சாவுக்கு அவர் தீர்வையிடப்படுகின்றார். பாருங்க, பொறுக்க முடியல அவங்களால. இயேசு ஆண்டவர் நல்லவராக இருப்பது அந்த மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, தலைவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இழிவான சாவுக்கு அவரை தீர்வையிட்டார்கள். அன்புக்குரியவர்களே, ஆனால் இப்படியெல்லாம் செய்கிற இந்த இறைப்பற்றில்லாத மக்களுக்கு என்ன நடக்கும்? அந்த வாசகத்தினுடைய கடைசி பகுதியில் நம்ம வாசிக்கின்றோம், இந்த இறைப்பற்றில்லாத மனிதர்களை கடவுள் வந்துட்டு சரி விட்டு வைக்கிறார், சரி திருந்துவான் திருந்துவான் திருந்துவான். ஆனால் இறைவார்த்தை சொல்லுகிறது, அவனுடைய தீய ஒழுக்கமே, அவனுடைய தீய செயலே அவனுக்கு தண்டனையாக மாறிவிடும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இறைவார்த்தை மிக அழகாக சொல்லிக் கொடுக்கிறது, கடவுள் தண்டிக்கணும்னு அவசியம் இல்லை, அவனுடைய செயல்களே அவனுக்கு தண்டனையாக மாறுகிறது. அப்ப நல்லவர்களுக்கு, இறைப்பற்று உள்ள மக்களுக்கு என்ன ஆகும்? ஆண்டவர் சொல்றாரு,
கடவுளே அவர்களுக்கு அடைக்கலம். நற்செய்தியில் பாருங்க, ஆண்டவர் இயேசு கலிலேயாவில் இருக்கின்றார். கலிலேயா என்றால் யூத மக்கள் செல்லாத ஒரு இடம், புற இனம் மக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி. அங்க இருக்கிறார். என்ன காரணம்? எருசலேமுக்கு போனா என்ன நிச்சயம்? சாவு நிச்சயம். யூத மக்கள் ஆண்டவர் இயேசுவை கொல்ல தேடிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்ப ஆண்டவர் இயேசு அங்க போக முடியல, கலிலேயாவில் இருக்கிறார். இருந்தாலும் எருசலேமுக்கு போகின்றார் என்று இன்றைய நற்செய்தியில் வாசிக்க கேட்டோம். காரணம் என்ன? கூடார பெருவிழாவை கொண்டாடுவதற்காக மறைமுகமாக ஆண்டவர் இயேசு எருசலேமுக்குள் போகின்றார். அவர் போனதை பார்த்த அந்த மக்கள் எல்லாரும் ஆண்டவர் இயேசுவை பார்த்த உடனே சந்தோஷப்பட்டாங்களா? நம்ம ஆண்டவர் வந்துட்டாரே, இனி நமக்கு கவலை இல்லை, அற்புதங்கள் கிடைக்கும், உணவு கிடைக்கும் நினைச்சாங்களா? இல்லையே. அவரை பார்த்த எருசலேம் நகரத்து மக்கள் முதல்ல சொன்ன வார்த்தை, எப்படி இவர் இந்த ஊருக்குள்ள தைரியமா சுத்திட்டு இருக்கிறாரு? இவர் நல்லவரா இல்லை கெட்டவரா? கண்டிப்பாக இவர் இறைமகனாக இருக்க முடியாது. ஏனென்றால் இவருடைய ஊரோ நாசரேத்து. இவர் மெசியா இல்லை. இருந்தாலும் நல்ல அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யறாரு, ஒத்துக்கிறோம். இருந்தாலும் அவர் இறைமகன் என்பதை அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, பாருங்க, ரெண்டு பிரிவாக அந்த மக்கள் பிரிகிறார்கள். ஒரு பிரிவு யூத மத தலைவர்கள், அவங்க எல்லாரும் இயேசுவை எப்படியாவது கொல்ல வேண்டும் என்று அவரை தேடிக்கொண்டிருக்கிறார்கள், திட்டம் போடுகிறார்கள், அவருடைய பெயரை கெடுக்க ஆரம்பிக்கிறார்கள், அவருக்கு மரண தண்டனை வாங்கி கொடுத்தே ஆக வேண்டும் என்று அவர்கள் திரிந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சாதாரண மக்கள், அந்த ஊரில் வாழ்ந்து கொண்டிருந்த சாதாரண நடுத்தர மக்கள். அவங்களும் இறை மக்கள் தான், தலைவர்களும் இறை மக்கள் தான். ஆனால் என்ன நடக்குது? தலைவர்களுக்கு இயேசுவை பார்த்து பொறுக்கவில்லை. இந்த சாதாரண மக்களும் ஆண்டவருக்கு உதவி செய்யவில்லை. காரணம் என்ன? பயம். எங்க நம்ம ஆண்டவர் இயேசுவுக்கு ஏதாவது சாதகமாக பேசிவிட்டால் நம்மை இவர்கள் தண்டித்து விடுவார்கள், யூத மத தலைவர்கள் நம்மை கொன்று விடுவார்கள், சிலுவையில் அறைவார்கள் என்று பயந்த காரணத்தினால் அந்த மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்ப உண்மையிலுமே இவங்க ரெண்டு பேரும் இறைப்பற்றுள்ள மக்களா? அப்படின்னா கேள்விக்குறி. உங்களுக்கும் எனக்கும் மனித நேயம் இல்லை என்றால், சக மனிதனை மனிதனாக மதிக்க முடிவது இல்லை என்றால், நம்மிடம் இருக்கும் இறைப்பற்று மூட நம்பிக்கையாக மாறிவிடுகிறது. அன்றைக்கு எருசலேம் நகரிலே அந்த யூத மத தலைவர்களும் அந்த எருசலேம் நகரத்து மக்களும், நாங்க தான் கடவுளுடைய மக்கள், எங்களுக்கு கடவுள் நம்பிக்கை அதிகம் என்று சொல்லிக் கொண்டார்களே தவிர அவர்களுடைய நம்பிக்கை கடைசியிலே மூட நம்பிக்கையாக மாறிவிட்டது. அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய திருப்பாடல் 34 மிக அழகாக நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. நீதிமான் ஆண்டவருடைய பார்வையில் விலையேற பெற்றவராக இருக்கின்றார். அவருக்கு என்ன நேர்ந்தாலும் கடவுள் அவர் அருகில் இருக்கின்றார். ஆனால் நேர்மையற்றவரோ, இறைப்பற்று இல்லாதவரோ அவருடைய தீவினையின் பயனை தண்டனையாக பெற்றுக்கொள்வது உறுதி என்பதை இன்றைய திருப்பாடல் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்ப்போம். உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் நம்பிக்கையும் உண்மையான நம்பிக்கையா அல்லது மூட நம்பிக்கையா? நம்முடைய முன்னாள் திருத்தந்தை 23ஆம் யோவான் புனிதர் தன்னுடைய சுற்றுமடலிலே பாச்சம் இன் டெர்ரிஸ், அதாவது இப்பூ உலகில் அமைதி என்ற ஒரு சுற்றுமடலிலே மிக அழகாக மனித மாண்பு எப்படிப்பட்டது என்பதை சுட்டி காண்பிக்கின்றார். மனித உயிர் இந்த உலகத்திலே எப்படிப்பட்ட உரிமைகளை பெற்றிருக்கிறது என்பதை சுட்டி காண்பிக்கின்றார். அந்த திருத்தந்தை சொல்றாரு, அந்த சுற்றுமடல் எழுதிய காலம் உலகத்திலே கடுமையான பனிப்போர், அணு ஆயுதங்களின் பயன்பாடு அதிகரித்து கொண்டிருந்த காலகட்டம், மனிதனை மனிதன் கொன்று கொண்டிருந்த காலகட்டம், அடிமையாக்கி கொண்டிருந்த காலகட்டம்.
அப்படிப்பட்ட காலகட்டத்திலே திருத்தந்தை சொல்லுகிறார், ஒரு மனிதனுடைய உயிர் கடவுளின் முன்னிலையிலே விலையேற பெற்றது. எப்படி என்னுடைய உயிர் எனக்கு மிக மிக முக்கியமாக இருக்கிறதோ, நான் இந்த உலகத்தில் வாழ்வது எனக்கு உரிமையாக இருக்கிறதோ, அதே போல மற்ற மனிதர்களையும் இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ விட வேண்டும் என்பதை திருத்தந்தை அழுத்தம் திருத்தமாக சொல்லிக் கொடுக்கின்றார். எல் சால்வதோர் என்ற உயர் மறை மாவட்டத்திலே ஆயராக இருந்த புனிதர் ஆஸ்கர் ரொமேரோ 20வது நூற்றாண்டின் மறைசாட்சி என அழைக்கப்படக்கூடிய இந்த ஆயர் தன்னுடைய அந்த மறை மாவட்டத்தில் இருந்த மக்களுடைய ஒடுக்கப்பட்ட நிலையை கண்டித்து வார்த்தைகளால் அவர்களுக்கு அக்கறையை காண்பிக்கின்றார். ரேடியோ வழியாக அந்த மக்களுக்கு ஆறுதல் கூறுகின்றார். விளைவு என்ன? திருப்பலி நிறைவேற்றிக் கொண்டிருந்த போது இராணுவ அதிகாரிகளால் ஆயர் சுட்டு கொல்லப்பட்டார். நம்முடைய தமிழகத்திற்கு வந்து மறைசாட்சியாக மரித்த புனித அருளானந்தர் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற கோட்பாட்டை சொன்னார். மனித வாழ்க்கையினுடைய முக்கியத்துவத்தை சொன்னார். பரிசு என்ன? தலை வெட்டப்பட்டு கொல்லப்பட்டார். சுதந்திரமாக இந்த நாட்டிலே எனக்கு பிடித்த கடவுளை நான் மகிழ்ச்சியோடு வழிபடுவேன் என்று சொன்ன காரணத்தினால் சுட்டுக் கொல்லப்பட்டார் புனித தேவசகாயம். அன்புக்குரியவர்களே, மனித மாண்பை பாதுகாப்பது, அதை கடைசி வரை கைவிடாமல் காப்பது நம் ஒவ்வொருவருடைய கடமை. ஆண்டவர் இயேசுவை யூதர்கள் கொன்றார்கள். நாமும் இன்றைக்கு பல மனிதர்களுடைய வாழ்க்கையை கொன்று கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கும் எனக்கு இருக்கக்கூடிய இறை நம்பிக்கை உண்மையானதா மூட நம்பிக்கையா? நம்முடைய கையில் இருக்கிறது. சிந்தித்து பார்ப்போம். தொடரக்கூடிய இந்த திருப்பலியிலே ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த இறை நம்பிக்கையை கடைசி வரை உண்மையான முழுமையான நம்பிக்கையாக பாதுகாத்து கொள்ள எங்களுக்கு கற்றுத்தாரும். யாருடைய வாழ்க்கையும் மனசார கெடுக்காம வாழ ஆண்டவரே எனக்கு சக்தியை தாரும் என்று சொல்லி ஜெபிப்போம். நல்லாயன் இயேசு என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, இப்பலியின் வலிமை மிக்க ஆற்றல் எங்களை தூய்மைப்படுத்துவதாக. இவ்வாறு மென்மேலும் புனிதமடைந்தவர்களாய் நாங்கள் தூய்மையின் ஊற்றுக்கு வந்து சேர செய்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது பேரருளால் நம்பிக்கையாளர் மனதை தூய்மை பெற்று ஆண்டுதோறும் பாஸ்கா விழாவின் மறைபொருளை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்க செய்கின்றீர். அதனால் பக்தியுள்ள வேண்டல்களிலும் அன்பு செயல்களிலும் அவர்கள் மென்மேலும் ஈடுபட்டு தங்களுக்கு புத்துயிர் அளிக்கும் மறை நிகழ்வுகளில் பங்கு கொண்டு பிள்ளைகளுக்குரிய அருளை நிறைவாக பெறச் செய்கின்றேன். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகம் எங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்வீனாஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், இன்று திருப்பலி நினைவு கூறுகிற ஆன்மாக்களையும், குடும்பங்களில் மரித்தோர் யாரும் நினையாத உத்தரிக்கர இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் எங்கள் குடும்பத்தின் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்திரல நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியுள்ளோம், எனது ஆன்மா நலமடையும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் பழையவற்றிலிருந்து புதியவற்றுக்கு கடந்து வந்தது போல பாவங்களை களைந்துவிட்டு தூய்மை பெற்ற மனதினால் புதுப்பிக்கப்பட எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. உண்மையான நம்பிக்கையோடு வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும்